விஜய் ரோட்டில் இறங்கினா என்ன பாவம்? இப்போ ஏன் அஞ்சுறீங்க? மக்கள் உங்க கூட இருக்காங்கல்ல, ஏன் அஞ்சுறீங்க? எதிர்கட்சி ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா. நான் சமீபத்தில் வெளியூர் சென்றிருந்தேன். எங்கே எந்த மாவட்டம்னு சொல்ல விரும்பல. அங்கே அதிமுகவோட மாவட்ட செயலாளர் ஒருத்தரை பார்த்தேன். அந்த மாவட்டத்துக்கு திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தார். பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கறதுக்கு போகிறாங்க. போனவுடனே வழக்கம் போல் அந்த உளவுத்துறையோட உதவி ஆணையர் ஒருத்தர் இல்லை இது கொடுக்க முடியாதுங்க, அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே இந்த மாவட்ட செயலாளர் அந்த ஏசி கிட்ட என்ன பேசுகிறாருன்றதை சொல்கிறேன் நான். நீ என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற பகலமா? 150 வருஷம் இருக்குமா திமுக ஆட்சியில்? வரமாட்டேன் இப்படியேவா திமுக ஆட்சியில் இருந்துடும் நினைக்கிற? பாக்குறியா என்ன ஆவற நீ? இந்த மாவட்ட செயலாளர் பேசுகிறார். சார் இல்லை சார், மேலதிகாரி அப்படி தாங்க சொல்லுவாங்க. மேலதிகாரி எடுத்து சொல்லு. அண்ணன் பிரச்சாரத்துக்கு வராரு, பர்மிஷன் இங்கிட்டு போய் நில்லை அங்கிட்டு போய் நில்லை, இவ்வளோ கண்டிஷன் போட்டால் எப்படி அவர் அரசியல் கட்சி அரசியல் நடத்துறது? என்ன ஆவரன்னு பார்க்குறியா நீ? சஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேன் உன்னை அப்படின்னு அந்த மாவட்ட செயலாளர் சொன்ன உடனே அந்த உதவி ஆணையரே போய் மேலதிகாரிலாம் பேசி பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு, அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணேன்றாரு. புரியுதா? இது அரசியல் தெரிந்தவன் செய்வது. 150 வருஷம் இன்னும் திமுக ஆட்சியில் இருந்துருமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எந்திரிச்சு நிற்கக்கூடாது சார், உட்காந்துட்டே இருக்க சொன்னார் சார். உங்களை ஓகேங்க, உட்காந்துட்டே பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்?